ஆகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். உங்கள் தந்தையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் உங்களை இன்னும் 1000 மடங்காக்கும்படி செய்து தாம் சொல்லிய வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சொல்லிய வார்த்தையின்படியே ஆண்டவர் கடவுள் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவராகிய கடவுள் இதோ சொல்லியபடியாக உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அவர் சொன்னபடியாக, அவர் உனக்கு வாக்குத்தத்தம் சொன்னபடியாக, அவர் உனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னபடியாக ஆண்டவர் உனக்கு 1000 மடங்கு நன்மை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இப்போது நாம் இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களோ நன்மைகள் நம்மை தேடி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணுக்கு அது மறைவாய் இருக்கிறது, செவிக்கும் அது கேள்விக்கு மறைவாய் இருக்கிறது. நீ கண்ணண்டு காணவனுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு நாம் சொல்லியபடி ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம், அந்த ஆசீர்வாதங்களை நாம் கண்டிலோம். ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதங்களை காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகி ஆண்டவர் அகிலத்தை படைத்தவர், அனைத்தை உருவாக்கியவர், நம்முடைய தந்தையாகிய ஆபிரகாமின் பரிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் அடிப்படையாக 1000 மடங்கு நன்மை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவான நன்மையிலே, குறைவான ஆசீர்வாதங்களிலே நீ திருப்தி அடைந்துள்ளா, நீ விசுவாசத்தின் நிலைப்பட்டுள்ளா, நீ நம்பிக்கையில் அவருடைய பாதத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். அதனால் கடவுள் ஆண்டவர் உன்னோடு மறுபடியும் பேசுகிறார். நீ இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல்லுகி பெருக செய்வார், அதவனுடைய ஒளிய பாதையிலும் பல்லுகி பெருக செய்வார். உன்னில் இருக்கிற வல்லமை அதிகரிக்க செய்வார். உன்னில் இருக்கிற அபிஷேக நெருப்பை ஆண்டவர் மூட்டி விடுவார். ஹல்லேலூயா. கொழுந்துட்டு எரிய அனல் வாழ்க்கையை, அழகான ஊழியத்தை தருவார். ஹல்லேலூயா. 1000 மடங்கு கிருபையும் வரங்களோ தாளந்துகளோ உலகத்துக்குரிய நன்மைகளையோ ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. சமாதானத்தை தருகிறார், மன மகிழ்ச்சியை தருகிறார், ஆனந்தத்தை தருகிறார். நாம் அறிந்திடாததையோ, நாம் கேட்டிடாதையோ, நாம் கண்டிடாததையோ 1000 பலிக்கு பெருக செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளின் ஜனமே,
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடியதிலே ஆவலுடையவராயிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க கூடியதிலே இறக்க உடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்திலே உனக்கு சமாதானம் இருக்கு. இந்த 1000 மடங்கு ஆசீரிலே உனக்கு ஆனந்தம் இருக்கு. உனக்கு வெற்றி இருக்கு. உனக்கு ஜெயம் இருக்கு. உனக்கு வாழ்வு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய கடவுள் அநேக 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 அற்புதங்களை அடையாளங்களையும் நன்மைகளை கட்டுவார். ஹல்லேலூயா. நம் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அவருடைய கரம் நம்முடைய கரத்தோடு இருக்கும். ஹல்லேலூயா. நம் வேண்டுதலையும் நாம் விண்ணப்பத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. நம் கண்ணீரை கடவுள் துடைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. 1000 மடங்கு நன்மைகளே, ஆனந்தத்தை, இதோ மகிழ்ச்சியே ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் அவர் உனக்கு சொன்னதை செய்யும் மட்டும் உன்னை அவர் கைவிடாம எல்லா தீங்கிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறது உண்மை என்பதோ, அவர் சொன்னதை நடத்தி தருகிறவர் என்பதோ நாம் விசுவசிக்கவோ அவரை பறைசாற்றவோ 1000 மடங்கு நன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவருக்கென கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். அவருக்கென உண்மையான இதயத்தோடு ஓடுகிறவர்களுக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிற கட்டவள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்போ நடக்கும்? ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், அது இப்போதே நடக்கும். ஹல்லேலூயா. நீ இப்போதே கடந்து வா. உன்னை ஆண்டவர் பெருங்கூட்டமாக ஆசீர்வதித்து பெரும் கொடியாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை தள்ளுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு நீங்க இருப்பதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, செல்ல முடியாத நன்மைகளை நம் ஆண்டவர் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்த. நீ பலங்குன்றி போகாதே. நீ தளர்ந்து போகாதே. நீ அவருக்குள்ளே பலனான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு நன்மை மட்டும் கேட்கிறார், இல்லை 2 நன்மை மட்டும் கேட்கிறார், இல்லை 3 நன்மைகளை கேட்கிறார். அதல்ல உனக்கு ஆண்டவர் தருகிறார் 1000 மடங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் பிள்ளைகளே, 1000 மடங்காய் கடவுள் பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பிடித்தவர்களே, தகுதியானவர்களே, ஆண்டவர் 1000 மடங்கு பெருக செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். ஈசாக் அந்த நாட்டிலே விதை விதைத்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அவ்வாண்டு 100 மடங்கு பலனை அடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைக்கிறார். அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலனை கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 மடங்கு நன்மைகளை ஆண்டவர் தருகிறார். 1000 மடங்கு அற்புதங்களை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் போதும் 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 என்று சொல்லத்தக்க
அவருக்கு பிரியமான மக்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கடவுள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஈசாக்கு 100 மடங்கு நன்மைகளே, 100 மடங்கு அறுவடையே, 100 மடங்கு ஆசீர்வாதங்களே அவர் கண்டார். ஹல்லேலூயா. இதோ விதை விதைத்தார். அவருடைய உழைப்பின் பலன் அவருடைய களஞ்சியத்தின் சம்பத்தாக 100 மடங்கு பெருகியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளும் இருக்கிறார்கள். 100 மடங்கு நன்மைகளை காண்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அல்ல 1000 மடங்கு நன்மைகள், எல்லாருக்கும் அல்ல 1000 மடங்கு நன்மைகள். ஆண்டவருக்கு பிரியமானவர்களை அவர் சித்தமானதை கண்டு அவருடைய விருப்பத்தின்படி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உழைப்பின் பலனை 100 மடங்காக கர்த்தர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுவும் உன்னை சேதப்படுத்தாதபடி, என்ன கேடு உன்னை அணுகாதபடி கடவுள் தருகிற ஆசீர்வாதங்களை அவரை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. உன் உழைப்பை, உன் ஜெபத்தை, உன் முழங்காலை, உன் கண் விழிப்பை, நீ ஓடிக்கொண்டிருக்கிற உன் ஊழிய பாதை ஆண்டவர் 100 மடங்காய் பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, 1000 மடங்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அது அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பத்தின்படி அளந்து கொடுக்கிறார். மறுபடி ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய உழைப்புகள், வியர்ப்புகள் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையை, பரிசுத்தத்தை, நேர்மையை, உண்மை கண்டு ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமே, 1000 மடங்குகள், 100 மடங்கு நன்மைகள் நம்முடைய கிரியைக்கு ஏற்ப, நம்முடைய சுபாவத்துக்கு ஏற்ப, அவருடைய சமூகத்தில் இருக்கிற நம்முடைய கிரியைக்கேற்ப அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவர் உன்னை நினைக்காமல் தரமாட்டார். நம்மை அவர் சோதிக்கையும் தருவார். இல்லை, அவருடைய பாதத்தில் உண்மை என்பதை கண்டும் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 100 மடங்கு நன்மைகளையே ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். 1000 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதி இல்லையோ, நம்ம பரிசுத்தம் இல்லையோ, நம்ம உண்மை இல்லையோ, அவர் நம்மை கைவிடுவதில்லையே. ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து ஈசாக்கை போல ஆண்டவர் 100 மடங்கு நன்மை தருகிறார். ஹல்லேலூயா. 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 யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். யோபு தம் நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்ட பின்பு ஆண்டவர் அவருடைய செல்வ சிறப்புகளை மீண்டும் தந்தருளினார். யோபு முன்னர் கொண்டிருந்ததை போல் 2 மடங்கு அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. 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 யோபு பக்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோபுவை கடவுள் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். பல மடங்காக ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். 1000 மடங்காக ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று யோபு பக்தரை ஆண்டவர் சோதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வதித்த பின்பு அவர்
சோதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சோதனையில் அவர் கொடுத்தது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடுவளவும் ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கவில்லை, விசுவாசத்தை விடவில்லை. ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது என்று கடவுளோடு கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவரே, இது என்னால் அல்ல வந்த ஆசீர்வாதங்கள், இத்தனை ஐஸ்வர்யங்கள் என்னால் வந்ததல்ல, எல்லாம் நீர் கொடுத்தீர். ஹல்லேலூயா. நீங்க கொடுத்தீர், நீர் எடுத்தீர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை போற்றிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. திடீரென்று ஒவ்வொன்றாக அவரை விட்டு விலகி போகக்கூடிய நிலை, தன்னுடைய மனைவியும் தன்னுடைய கணவனை வெறுக்கக்கூடிய நிலை, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்து போகக்கூடிய நிலை, சம்பத்து உறவிடத்தை எல்லாம் அழிந்து போகக்கூடிய நிலை. ஆனாலும் கடவுளுடைய பாதத்தை மட்டும் அவர் விடவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்தா, எல்லாருடையதா இருந்தது, அவர் எடுத்தார். ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை, அவருக்கு ஸ்தோத்திரம். நான் இறக்கக்கூடியதும் அவருக்காகவே. ஹல்லேலூயா. அவருக்கு இறப்பு வரக்கூடிய நிலை வந்தது, பசி இருந்தது, அவரை யாரும் கண்டு பேச முடியாத தனிமையாய் ஒதுக்கப்பட்ட நிலை இருந்தது, சரீர புண் வலிகள் இருந்தது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்ததை காட்டிலும் ஆண்டவர் 2 மடங்கை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் 1 மடங்கு ஆசீரை கொடுத்திருந்தார். அவருக்கு நன்றி சொன்னதால், விசுவாசத்தை காத்து கொண்டதா, தன் ஆத்துமா விழுந்து போகாதபடி உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரை விட்டு விலகாதபடி பிடித்துக் கொண்டதால், இருந்ததை காட்டிலும் ஆண்டவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? 1000 மடங்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பரிசோதனையில ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் 2 மடங்கா பெருக செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவர் சோதிப்பார், ஆசீர்வாதங்களை எடுத்தும் அவர் சோதிப்பார். அதில் நாம் நலப்படும் போது ஆண்டவர் யோபு பக்தரை போல் 2 நிலை ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. இரட்டிப்பாக தருவார். ஆசீர்வாதம் என்பது, கடவுள் ஆசீர்வாதம் என்பது குறைவானதல்ல, இரட்டிப்பானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்கும்? உழைப்பின் பலன் இருக்கும், கடுமையான உழைப்பு இருக்கும், வியர்ப்பின் பலன் இருக்கும், அதில் உண்மை நேர்மை இருக்கும். ஹல்லேலூயா. அதுவே 1000 மடங்கு, அதுவே 100 மடங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளும் போது, அதை நாம் நினையாமல் ஆண்டவருக்கு நன்றி செல்லும் போது, உனக்கு ஆண்டவர் இரட்டிப்பானதை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒட்டுமொத்த பாராமல் பிறருக்கு இரக்கம் காட்டி பிறருக்காய் செபிக்கிறவர்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இல்லத்தை இழந்தாயோ, ஆண்டவர் உனக்கு திருப்பி தருவார். நீ சம்பத்தை இழந்தாயோ, ஆண்டவர் உனக்கு திருப்பி தருவார். சமாதான வாழ்க்கை இழந்தாயோ, நீ காத்திருக்கிறாயோ, ஆண்டவர் உனக்கு சமாதான வாழ்க்கை தருவார். ஹல்லேலூயா. எதெல்லாம் நீ இழந்திருக்கிறா, நீ வேதனையில் இருக்கிறா, யோபத்தரை போல கண்ணீரில் இருக்கிறா, நீ வறுமையில் இருக்கிறா, நீ தனிமையாக்கப்பட்டா, வெறுமையாக்கப்பட்டா, 1000
நிலைப்படு. விசுவாசத்து நிலைப்படுகிறாயோ, ஊழியத்து நிலைப்பட்டாயோ, சருகாத நிலைப்பட்டாயோ, விசுவாச பாதை நிலைப்பட்டாயோ, விழுந்து போகாமல் நிலைப்பட்டாயோ, நம்பிக்கையை கேடயமாக கொண்டு, ஜெபத்தை கேடயமாக கொண்டு, கடவுளை கேடயமாக கொண்டு நீ காத்திருக்கிறாயோ, ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பானதை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேசான பத்திரம், லேசான வேதனை காலம் உன்னை சூழ்ந்திருக்கிறது சகோதரனே, உன்னை சூழ்ந்திருக்கிறது சகோதரியே. அது உன்னை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை விலக செய்வார். ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பான நன்மைகளையே, இரட்டிப்பான மகிழ்ச்சியே, இரட்டிப்பான சமாதானத்தை, இரட்டிப்பான நன்மைகளே, அற்புதங்களே, அடையாளங்களே உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தானியேல் 1:20 வாசிப்போம். ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்தவற்றில் அரசன் அவர்களிடம் விசாரித்த போதெல்லாம் அவனது அரசில் இருக்கும் எல்லா நிமித்திகர்களையும் மந்திரகாரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்கள் என்பதை கண்டறிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் எப்படி இருந்தார்? இறைச்சிகளை சாப்பிடாமல் இருந்தார். இறைச்சிகளை கண்டால் அவர் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதராய் இருந்தார். ஏனென்றால் தீட்டான இறைச்சிகள், தீட்டான மிருகங்கள், அதை தொடாமல் அவருடைய கட்டளைப்படி, கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாவற்றிலும் உண்மையோடு நேர்மையோடு இருந்தார். ஹல்லேலூயா. நம்மளை போல் அல்ல. கடவுள் ஆவியை பெற்றுக்கொண்டு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஊழிய பாதைகளில் இருந்து, விசுவாசத்தில் இருந்து 2 காலுடையதல்ல தானியேல். ஹல்லேலூயா. 2 நம்பிக்கை உடையவர்கள் அல்ல. தீட்டானதை சாப்பிடுகிறது அல்ல. எகிப்தில் இருந்த நேரத்தில் ஆண்டவரோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலம் வர, ஆரோக்கியம் வர, ஞானம் வர, அறிவு வர, அதிகமான ஞாபக சக்தி ஊட்டப்படு. இதோ அரசு என்ன செய்கிறார்? இதோ தானியேலுக்கு அநேக உணவுகளை கொடுக்க கட்டளை போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கேடான உணவை, இச்சைகளை ஊட்டக்கூடிய உணவை, பாவத்தை தூண்டிவிடக்கூடிய உணவை, கேடான தீட்டான இறைச்சிகளை தகர்த்து விடுகிறார். ஹல்லேலூயா. எந்த அரசனுக்கும், எந்த அரசுக்கும், எந்த பல வீரர்களுக்கும் பயப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை அரச, அநேக உணவுகளை கொடுத்து ஞானியாக்க, பலனுள்ளவர்களாய் ஆக்க வளர்த்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கிறோம். இறைச்சிகளும் சத்தான உணவுகளை எடுக்காம, தீட்டானதை எடுக்காம, ஆண்டவருக்காக, தேசத்துக்காக, கடவுள் மக்களுக்காக, இஸ்ரேலுக்காக அவர் கடவுளோடு இருந்தார். ஹல்லேலூயா. காய்கறிகளை மட்டும், ஒரு சில பரிசுத்தமான உணவை மட்டும் அவர் சாப்பிட்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைச்சிகளையும் அநேக பலகாரங்களையும், ஞானத்தின் அறிவு வளரக்கூடிய நல்ல உணவுகளை சாப்பிட்டதை காட்டிலும், அந்த மனிதர்களை, அந்த வாலிபர்களை காட்டிலும், அந்த மந்திரவாதி மாயவித்தவர்களை காட்டிலும் இவர் சிறந்த ஞான உடையவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இறை ஞானம் என்பது உலகத்தின் கல்வி அறிவல்ல, உணவினால் ஏற்படுகிற ஞானம் அல்ல, உணவினால் வரக்கூடிய ஆரோக்கியம் அல்ல, அதனுடைய சொத்து அல்ல, அவருடைய ஆவியினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளோடு இருக்கிற மக்கள், உபவசிக்கிறவர்கள், கேடான தீட்டான உணவை எடுக்காமல் சுத்தமான உணவை எடுக்கிறவர்கள், உபவாசத்தை தடுத்திருக்கிறவர்கள் பலனுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு மருத்துவமனை இல்லையே, அவர்களுக்கு மருந்து இல்லையே, அவர்களுக்கு மாத்திரை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தானியேலுக்கு ஆண்டவர் சிறந்த ஞானத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். எல்லா ஞானிகளை காட்டிலும் 10 வகையான அறிவும் ஞானத்தில் பெருகிருந்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு அறிவு, 2 அறிவு தான் இருந்தது, ஒரு சில அறிவு தான் இருந்தது. ஆனா இவருக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய நிலையிலோ உலகத்துக்குரிய நிலையிலோ சிறந்த ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அரச புரிந்து கொள்ளக்கூடிய அளவில், அரசர் கண் அறியக்கூடிய அளவில் அவர்களை காட்டிலும், அந்த ஞானிகளை காட்டிலும் தானியேல் ஞானியாயிருந்தார். ஹல்லேலூயா. அந்த பலனுள்ள வாலிபர்களை காட்டிலும் இவர் பலனுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 மடங்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார், 10 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்தார், 10 மடங்கு அறிவை ஆண்டவர் கொடுத்தார். அச்சத்தை எடுத்து மாற்றினார், மன தைரியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எத்தனை தான் அறிவுடையவர்களாக இருந்தாலும், எத்தனை நாம் படித்தவர்களாக இருந்தாலும், எத்தனை தான் தனவான்களா நாம் இருந்தாலும், கடவுள் இல்லை என்றால் அது சீரோ. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கல்வி அறிவிலே தெய்வீக அறிவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அறிவு பரிசுத்தம் இருக்கும், அந்த அறிவு தெய்வீகம் இருக்கும், அந்த அறிவு கீழ்ப்படிதல் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அறிவு அன்பு இருக்கும். ஹல்லேலூயா. பெருமை இருக்கும். ஹல்லேலூயா. தாழ்மை இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் தெய்வ அறிவு. ஹல்லேலூயா. 10 மடங்கை ஆண்டவர் பலுகி பெருக செய்கிறார். எல்லா ஞானிகளை காட்டிலும், எல்லா அறிவுடையவர்களை காட்டிலும், எல்லா பலனுள்ளவர்களை காட்டிலும் தானியேலை கடவுள் அறிவுடையவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. 10 மடங்கு பலனையும் அறிவையும் ஆற்றலையும் கடவுள் இருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தலை குனிந்த இடத்தில் எல்லாம் தெய்வ அறிவு தானியேலை உயர்த்தியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் தானியேலோடு இருந்து வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாய்களையும் தானியேலுக்கு இருந்த அறிவும் ஞானமும் பலமும் விசுவாசமும் பரிசுத்தம் அடக்கிவிட்டன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஜிக்கும் மனிதர்களை, அஜிக்கும் சிங்கத்தை, கள்ளை கூட்டத்தை, தானியேலுக்குள் இருந்த வல்லமை, தானியேலுக்கு இருந்த சிறந்த அறிவு அவற்றை கொண்டு விட்டன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? 2 மடங்கு ஆசீர்வதித்து தருகிறார். அடுத்தபடியாக 10 மடங்கு தருகிறார். 100 மடங்கு
மடங்கை வெளிப்படுத்துகிறார். 1000 மடங்கு. ஹல்லேலூயா. அந்த 1000 மடங்கு நன்மைகள் தான் பரலோகம் வரை இருக்கும். ஹல்லேலூயா. அது பரலோக வீடு வரை, அது பரலோக வரை, அவருடைய பாதம் வரை, அவருடைய சிங்காசனம் வரை 1000 மடங்கு நன்மை இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமே, எந்தெந்த நிலையை நாம் தகுதி உடையவர்களாக இருக்கிறோம் அந்தந்த நிலையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 1000ஆகவும் 100ஆகவும் 2ஆகவும் 10ஆகவும் ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் கண்கொண்டு காண்பீர்கள். ஹல்லேலூயா. இனி உங்களுடைய செவி அறைகளை ஆண்டவர் திறக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை நம்பி வந்தவன் கடவுள், உனக்கு முன்னால் வெளிப்படுகிறவன் ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உன்னை விட்டு தாண்டுக்கு முன்னால் இத்தகைய நன்மைகளையே, இத்தகைய அற்புதங்களையே, அவர் சொன்னபடி எல்லா வாக்குத்தத்தங்களையும், இத்தகைய வகையான ஆசீர்வாதங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி முடிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்நாளை தொடர செய்வார். நம் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக அவருடைய நன்மையும் பாக்கியமும் ஆசீர்வாதங்களும் நம்மை தொடர்வதாக. ஹல்லேலூயா. 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory, glory, glory. Glory to Lord. Glory to power. Glory to Lord. Glory to Lord. Glory to Lord. Glory to power. Glory to power. Glory to power. Lord மேல் வல்லமை பாய்வதாக. Lord மேல் வல்லமை பாய்வதாக. விடுவிக்கிற வல்லமை, இயேசுவின் வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, இயேசுவின் வல்லமை எல்லாரிலும் பாயட்டும். ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, சுகமளிக்க வல்லமை, ஆசீர்வாத வல்லமை, உயர்த்தக்கூடிய வல்லமை, உயர்த்தக்கூடிய வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, அற்புத அடையாளத்தின் வல்லமை பாய்வதாக, பாய்வதாக, எல்லாரும் பாய்வதாக. ரெட்டிப்பான வல்லமை. Glory to Lord. Praise the Lord. Sodra. Abhishekam. Vibaba bara. Vibala bala. Abhishekam vallame. Akani vallame. Avi vallame. Akani vallame. Erikave. Odekra vallame. Erikave odekra vallame. Erikave odekra vallame. யோதா நதியை ஆமே பிரித்து விடுகிற வல்லமை, தீமை ஆவிகள் அறிவதாக, மந்திர மாதங்க தீய சக்திக ஓடிக்கொண்டிருக்கிற மந்திர சக்திக தோண்டிக்கொண்டிருக்கிற குளிக எல்லாம் ஒட்டையட்டு மாண்டவரே, எல்லாம் ஒட்டையட்டு மாண்டவரே. இயேசு வல்லமை எல்லாவற்றையும் உடைத்து விடட்டு. இயேசு வல்லமை எல்லாவற்றையும் அழித்து விடட்டு. இயேசு வல்லமை தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்புகிற தடைகளை உடைத்து விடட்டு. தடைகளை உடைத்து விடட்டு. தடைகள் உடைக்கப்படட்டு. தடைகள் உடைக்கப்படட்டு. இயேசு நாமத்திலே உடைவதாக, 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 உடைவதாக. சதுரு. Praise the Lord. Praise the Lord. Bala. வெட்டைகள் உடைவதாக, வெட்டைகள் உடைவதாக, அற்புத அடையாளம் வெளிப்படுவதாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வடக்கு வளங்களுக்காக செபிக்கிறேன். ஏற்க சீற்றங்கள் மாறட்டும். வளங்களுக்காக செபிக்கிறேன். ஏற்க சீற்றம் மாறட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வள்ளங்களை ஆசீர்வதிங்க. கூலி வேலைகளை ஆசீர்வதிங்க. படகுகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்திலே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக.
பாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். பாரத்தை ஆசீர்வதிங்க, பாரங்களை ஆசீர்வதிங்க, பாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. கைநாள் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே கூலி வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஈசாக்கு விதைக்க 100 மடங்கு பலன் கண்டதை போல இங்கே மக்கள் காண ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்பை ஆசீர்வதிங்க, வேலை தடைகளை மாற்றுங்க, இன்னொரு தடைகளை மாற்றுங்க, வேலைக்கு கொண்டு செல்லுங்க. இல்லத்தோடு கட்டி இருக்கிற எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டு, கட்டுகள் அறுக்கப்படட்டு, பூண்டுகள் உடையட்டு, கட்டுகள் அறுக்கப்படட்டு, கட்டுகள் அறுக்கப்படட்டு, பூண்டுகள் உடையட்டு, வல்லமை நான் உடையட்டு, வல்லமை நான் உடையட்டு, எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டு. தெய்வ பிள்ளைகளுக்கு உயர்வு உண்டாகட்டு, உயர்வு உண்டாகட்டு. இயேசு நாமத்திலே மகிழ்ச்சி உண்டாகட்டு. தடைப்படுகிற எல்லா தடைகள் உடையட்டு. இயேசு நாமத்திலே விண்ணப்பங்கள் நிறைவேறட்டு. இயேசு நாமத்திலே அற்புதம் நடக்கட்டு. இல்லத்தில் மகிழ்ச்சி சமாதானம் உண்டாவதாக. இழந்து போனதை திருப்பி பெற்றுங்களே. ஆசீர்வதிங்க, தடைகளை உடைத்து விடுங்க, உடைத்து விடுங்க. ஆசீர்வதிங்க, இழந்ததை பெற்றுங்களே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தடைகளை உடைங்க, தடைகளை உடைங்க. ரிபா பாபா பாபா ரிபா பாலா பாலா பாலா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Glory to Lord, glory to Lord. அக்கினி அபிஷேகம், ஆவி அபிஷேகம், உன்னதத்தின் அபிஷேகம், ஊற்றிடும் அபிஷேகம், நிரப்பிடும் அபிஷேகம். ஊற்றுவீராக, அபிஷேகத்தை ஊற்றுவீராக, வல்லமை ஊற்றுவீராக, அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. திருமண தடைகளை மாற்றுங்க, திருமண தடைகளை மாற்றுங்க, தடைகளை உடைத்து விடுங்க. எல்லா காரியங்களை நடத்துங்க. இல்லை இல்லாதவர்களுக்கு சோதர இல்லத்தை கட்டளை போடுங்க, இல்லத்தை கட்டளை போடுங்க. ஆசீர்வதிங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்கு சோதர கணவன் மனைவி சேரட்டு, பிள்ளைகள் சேரட்டு, அற்புதம் நடக்கட்டு, பிரிவினைகள் வெளியேறட்டு, அற்புதம் வெளிப்படுவதாக. கணவன் மனைவியை சேர்த்து வைப்பீராக. பிள்ளைகளுக்கு அலக்கழித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை எரித்து விடுங்க ஆண்டவரே. தாய் தந்தைகளுக்கு எதிராக பேச வைக்கிற சிந்தனைகளை கொடுக்கிற போராட்டங்களை உடைத்து விடுங்க. இயேசு வல்லமை, இயேசு வல்லமை, சுகமளிக்கு வல்லமை. பிள்ளைகளை உருமாற்றிட்டு, பிள்ளைகளை உருமாற்றிட்டு, கணவன் மனைவியை உருமாற்றிட்டு, இல்லத்தின் வீர்ப்பு உண்டாகட்டு, இல்லத்தின் சமாதானம் உண்டாகட்டு. உபவாச நாளிலே ஆசீர்வதிங்க, மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிங்க, மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்திலே விருந்தமாக்கி கிடைக்கட்டு. இயேசு நாமத்திலே அற்புதம் வெளிப்படுவதாக, விருந்தமாக்கி கிடைப்பதாக. விண்ணப்பித்த எல்லா விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. உயிருள்ள சாட்சிகளாக, எறும்புவாடுகளாக, திருநாட அற்புதம், திருநாட நன்மைகள் ஆமே வெளிப்படுவதாக. மனவிருப்பம் நிறைவேறுவதாக. இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே லாரிடைய கடன் தொல்லை மாற்றுங்க ஆண்டவரே. கடனின்றி வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. வாழ்க்கை தப்பிவிக்க, பிள்ளைகளை வளர்த்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கணவன் வேலைக்கு செல்ல ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வியாதிகளை மாற்றி கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. அற்புதரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் அற்புதம் வெளிப்படுவதாக.
எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. வியாதியோடு இருக்கிறவர்கள் மேலே இயேசு வல்லமை பாய்வதாக, இயேசு வல்லமை பாய்வதாக. மரணத்தின் பயம், வியாதி தொல்லை, பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் வியாதிகள், பக்கவாத வியாதிகள், குறுக்கு வேதனை, முது வலி, கை கால் வலி எல்லாம் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இயேசு வல்லமை எல்லாரும் விடுவிக்கட்டு. விஷ காய்ச்சலை அகற்றட்டு, தள்ள வேதனை அகற்றட்டு, எல்லா யாதியை நீக்கி போடட்டு, விலகினத்தை நீக்கி போடட்டு. ஆரோக்கியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எல்லாரும் விடுவீங்க. அற்புதத்தை காட்டுங்க, அற்புதத்தை காட்டுங்க. சுகமளிக்கு வல்லமை எல்லாரும் பாய்வதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.